ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீஸ் இருக்கும். இதோ இந்த மாதிரி பீஸ் இருக்கும். இந்த பீஸை வந்து இப்படி மடித்து வச்சுக்கணும். கொஞ்சம் மொத்தமாக வர மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு இப்படி வச்சுக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்க, நெட்டு தையல். இப்படி நெட்டு தையல் ஒன்று போட்டுக்காங்க. இதோ பார்த்தியா, இப்படி நெட்டு தையல் போட்டுக்கிட்டு இந்த பீஸை வந்து வச்சுருக்கணும். இப்படி பெல்ட் ஏற்றிருக்கோமா பாரு, இது பெல்ட் ஏற்றிருக்கோம். இது பற்றியா தெரியுது, ஜாயிண்ட்டு தெரியுதா? இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு. பெல்ட் ஏற்றிருக்கோம். இதோ இது வந்து பஞ்சு பக்கம் பாரு, பெரிய பஞ்சு இருக்குதுல்ல, சின்ன பஞ்சு. இதோ தெரியுதா, சின்ன பஞ்சு. இந்த சின்ன பஞ்சு பக்கம் தான் பாக்கெட் வைக்கணும். ஓரம் அடிச்சிருக்கோம்ல, இதோ ஓரம் அடிச்சிருக்கோம். இந்த இந்த ஓரத்துலேருந்து 17.5 இன்ச்சு வைக்கணும் இன்சைடு. அப்புறம் 17 வச்சு இங்கேருந்து இங்கே வந்து இறக்கம் வந்து ஹைட்டு வந்து 4 வைக்கணும். இந்த லென்த்து வந்து இந்த சின்ன பஞ்சில் இந்த ஓரத்துலேருந்து 17.5 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே கீழே இறக்கம், இந்த இறக்கம் வந்து இந்த லென்த்து வந்து 4 வைக்கணும். பாரு, நான் இங்கே மார்க் போட்டு வச்சுருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. இப்போ 17.5 இன்ச்சு. இதோ இந்த பக்கம் லைன் மேட்ச் பண்ணுறோமில்ல, இன்சைடு தான் வரணும் பாக்கெட்டு. இதோ 17.5 இன்ச்சு. இது 4 இன்ச்சு இங்கே வரும். எனக்கு இங்கே வைக்கிறேன். அதே மாதிரி பாக்கெட்டு பாரு, பாக்கெட்டு வந்து மாங்காய் ஷேப்பு. இதோ மாங்காய் ஷேப் இருக்கா பாக்கெட்டு ஷேப்பு பார்த்தியா? இந்த ஷேப்பு வந்து இந்த சைடு வரணும். புரியுதா? இந்த ஷேப்பு வந்து இதோ இப்படி வரணும் பாக்கெட்டு. இந்த ஷேப்பு வந்து இந்த சைடு வரணும். இந்த ஷேப்பு வந்து இந்த சைடு வரணும். கொஞ்சோண்டு இது கேப் விட்டுட்டு இதோ தூக்கி கைடை தூக்கி இப்படி வச்சு இங்கேருந்து 4க்கு வச்சோமா, கரெக்டாக அந்த ஊசிக்கிட்ட இருக்கணும். 4கிட்ட வச்சு இவ்வளோ தூரம் கேப் விடணும். ஒரு 1.5 இன்ச்சு கேப்பு இந்த ஊசியிலேருந்து இந்த பக்கம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். ஸ்ட்ரெயிட்டானா 6 சென்டிமீட்ரு. நான் உனக்கு பாக்கெட் கொடுக்குறேன், அதை வச்சு மார்க் பண்ணிக்கங்கள்னா. இந்த ஊசியிலேருந்து 6 இன்ச்சு வரணும் கணக்கு. 6 இன்ச்சு எனக்கு இங்கே வரும். நான் ஒரு அளவு போட்டு வச்சுருக்கேன், ஒரு குத்தி மதிப்பாக அந்த அளவு வச்சு இதுங்கிறேன். 6 இன்ச்சு இந்த ஊசியிலேருந்து 6 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு வச்சுட்டு இப்படி திருப்பி 3 குத்து. இதோ 3 குத்து இப்படி 3 குத்தி இறக்கி மறுபடியும் திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு இது இந்த பக்கம் ஒரு 3 குத்து. இதோ பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோமா, தெரியுதா? பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி விடணும்னா இப்படி இதோ இப்படி சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு இது ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இப்படி இந்த ஷேப்பு வரத்துக்கு, பாக்ஸு வந்து அந்த பாயிண்ட் கரெக்டாக வரத்துக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, கட்டை போட்டுக்கிட்டு இப்போ இந்த பாக்கெட்டை வந்து உள்ளே திருப்பிக்கணும். எப்படி பாருங்க, இதா பாக்கெட் இருக்கா, இந்த ஓட்டைகள் இப்படி திருப்பிக்கணும். இதையும் சேர்த்து இப்படி திருப்பி வெளியே எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தைக்கும் போது வந்து நல்ல பீஸ் பக்கம்தான் அந்த பாக்கெட்டை வச்சு ஒரு ஒத்த பீஸை வச்சு தைக்கணும்.
உள்ளார திருப்பும் போது கெட்ட பக்கம் போயிடும். அது வச்சுக்கிட்டு இதை கீறி விட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக அச்சு விழுவும். கீறி விட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக விழுவும் நமக்கு. இதோ கரெக்டாக இருக்கா பாக்ஸு? இதோ பாக்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மவுத்து பீஸ் தைச்சோம்ல, இதோ எங்கடா இதோ இந்த பீஸ் தைச்சோம்ல, இந்த பீஸை தூக்கி இந்த இதில் வைக்கணும். மவுத்து பீஸு இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். தையல் போட்டது இந்த சைடு இருக்குது, மடித்து வச்சது இந்த பக்கம் வச்சு தைக்கணும். வச்சு கரெக்டாக இந்த ஓப்பனுக்கு கரெக்டாக வச்சு தைக்கணும். எக்ஸ்ட்ராலாம் விட்டுறக்கூடாது. இந்த பக்கம் எக்ஸ்ட்ராலாம் வச்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த ஓப்பன் அளவுக்கு வச்சு தைக்கணும். ரெண்டு பக்கமும் மேலேயும் கவர் ஆகணும், கீழேயும் கவர் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ பற்றியதோ வச்சு தைச்சாச்சு. இதை அப்படியே திருப்பி இன்னொரு பாக்கெட் இருக்கா, இந்த பாக்கெட்டத்துக்கு அடியில் வச்சுக்கணும். இப்படி இது மேலே இருக்குது, இதை வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி இதோ இதை எடுத்து இது இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டோமா, இப்போ வந்து இதை அப்படியே திருப்பிக்கிட்டோம்னா உள்ளே போயிடும் அந்த தையல். கார் ஆயிடுச்சா? இப்போ இதில் வந்து இதை க்ளோசிங் பண்ணணும். இது முனை ஷார்ப்பாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சோண்டு இப்படி மடித்து வச்சு அதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு தையல் போட்டுட்டோம். இதை மடித்து வச்சு இதை அப்படியே பீஸை திருப்பி நல்ல பக்கம் வச்சுக்கிட்டு இப்படி நல்ல பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஓப்பன் வந்து கேப்பாக தானே இருக்குது நமக்கு. இந்த ஓப்பன்லாம் தையல் போடாமல் இருக்குது. அதை அப்படியே திருப்பி வச்சு பாம் மாதிரி தைச்சிக்கணும். அவ்வளோதான் பாக்கெட் வந்துருச்சு பாருங்கள். இதோ இப்படி வேஸ்ட் இப்படி கட்டும் போது பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு பாக்கெட் வரணும். பார்த்தியா? இப்படி விட்டோம்னா உள்ளே போகுது. இதோ இவ்வளோ தூரம் அந்த மாதிரி வச்சு தேய்ச்சிக்கணும். இவ்வளோதான் பாக்கெட்டோட வேலை வந்து இவ்வளோதான். இதோ இப்படி நீட்டாக இருக்கணும் பாக்கெட்டு பார்க்குறதுக்கு. இது பாக்கெட் தைக்கிறது பெருசு இல்லை. ஓப்பன் போட்டு விட்டோம்னா இந்த வேஸ்ட்டியே வேஸ்ட் ஆகிடும். தப்பாக ஓப்பன் போட்டு விட்டோம்னா, ஏன்னா இந்த வேஸ்ட்டி மேலே தானே ஓப்பன் பண்ணி விட்றோம், அதனால் வேஸ்ட்டியே வேஸ்ட் ஆகிடும். அதுக்கோசரம் தான் இந்த பாக்கெட்டு வந்து கவனமாக தைக்கணுங்கிறது. இவ்வளோதான் இந்த பாக்கெட்டோட வேலை. பின்னாடி பார்த்தியா இப்படி இருக்குது. கெட்ட பக்கம் வந்து இது கெட்ட பக்கம், ஒரு பெல்ட் இந்த பக்கம் இருக்குது. இது நல்ல பக்கம். நல்ல பக்கம் பாக்கெட்டு வந்து மவுத்து மட்டும்தான் வரும், இப்படி வரும்.